கரண்ட் இன்னைக்கு வராது. மெழுகுவர்த்தி அணையாம பாத்துக்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்க வரக்கூடாதுன்னு. நீயே வந்து போயிடு. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நீ போயிடு. நான் வரமாட்டேன். 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 போயிடு. போயிடு. வா. நான் வரமாட்டேன். என்ன விட்டு. வாங்குறேன்ல. நான் வரமாட்டேன். நீ சொன்னா கேட்க மாட்டே. வா. போடா. வரமாட்டேன். நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் வரல. நான் சொல்றத முதல்ல கேளு. வாடி. வேண்டாம். என்ன விட்டு. கிட்ட வராத. போ. போ. கிட்ட வராத. வேண்டாம். போயிடு. வேண்டாம். வராத. நீ கிட்ட வராத. வேண்டாம். வேண்டாம். வாடி. வாடி. என்ன விடு. நான் வரமாட்டேன். என்ன விடு. எங்கிட்ட இருந்து நீ வாடி. வந்துரு. நீ வந்துரு. வந்துரு. தப்பிக்காத. வா. வாடிங்கற. வந்துரு. வந்துருங்க. என்ன பேசுற நீ? திருவாய். வாடி. வாடிங்க. வா. நீ மாட்டா. கொன்னுருவானே. வந்துரு. வந்துரு. எந்திரங்கற. ஏய். எந்திரு. எந்திரு. எந்திரங்கறல. எந்திரு. ஐ. வாய் நான் செத்து பண்ணி எந்திரு. எந்திரு. எந்திரங்கறல. ஏய். எந்திரு. நீ அடுத்தவங்க பிரச்சனைக்கு போய் தான் இப்ப இந்த நிலைமையில இருக்க. இப்ப இந்த நிலைமையில இருக்க. இப்ப இந்த நிலைமையில இருக்க. இப்ப இந்த நிலைமையில இருக்க. நானும் அப்போதுல இருந்து கேட்கணும்னு பாக்குறேன். தனியா பேச எங்க முடியுது? தாலி கட்டின புருஷனை கூட தள்ளிட்டு வந்துதான் பேசணும் போல் இருக்கு. எதுக்கு இப்படி பட்டாசு வெடிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. இது பாருங்க, உங்க அண்ணி சொல்லிட்டாங்களேன்னு மணியரச வேலைக்கு சேர்த்தீங்க, அப்படி எதுவுமே சரியா வராது சொல்லிட்டேன். நான் என்னடி செய்ய முடியும்? அண்ணி சொன்னதுக்கு அப்புறம் முடியாது சொல்றதுக்கு நமக்கே இது வாய். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏதோ இருந்து இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் நீங்க 4 காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உத்தமனா இருக்கிறதுனால உங்களுக்கு யாரும் செலவு வைக்க போறது இல்ல. உங்க தம்பியை இங்க வேலைக்கு சேர்த்தீங்கன்னா நமக்கு தான் உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு ஆயிடும். கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அண்ணியை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது.
முடியவே முடியாது வள்ளியம்மா. அன்னைக்கு என்னடா ஸ்னேகா இருக்கிற இடத்துல வேலை பார்க்க மாட்டேன்னு அவளை வீராப்பா பேசிட்டு போனா. ஆனா இன்னைக்கு அவளுக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு அசடு வலிஞ்சு நின்னுட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு என்ன நோக்கம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா மணியரசு மட்டும் இங்க வேலைக்கு சேர்ந்தா அது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. அவன் ஒன்னும் ஸ்னேகா கூட ஒட்டி உறவாட வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியலீங்க. இருந்துட்டு போட்டுமே. நீ என்ன நினைக்கிற? அவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்கண்ணா, அடிச்சுக்கிட்டுமே, நமக்கு என்ன போச்சு? இத பாரு வள்ளியம்மா, ஸ்னேகா ஜெயிக்கிறாளா மணியரசு ஜெயிக்கிறான்றதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்ல. 2 பேர் அடிச்சுக்கிட்டா யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்கல்ல. அப்படி ஜெயிக்கிற கைக்கு சலா போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இப்ப வேணா உங்க அண்ணி ஸ்னேகாவை விட குறைஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிச்சயமா மணியரசை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்க அண்ணி ஒண்ணு லேசுப்பட்ட பொம்பளை இல்லைங்க. நாளைக்கே கவிதா வந்து கண்ணை கசக்கிட்டு நின்னா உங்களையும் என்னையும் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா கவிதா உங்களுக்கு சொந்தக்காரியாச்சே. என்னடி என்னென்னவோ சொல்லி என்ன பயமுறுத்துற? ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை பாருங்க உங்களை பயமுறுத்தி பார்க்கணும்னு. கொஞ்சமாவது சுயமா யோசிச்சு பாருங்க. உங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் வீட்டுல தாலி அறுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற 2 பொம்பளைங்க அடிக்கிற கூத்து இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒருத்தி அப்பாவி, இன்னொருத்தி பாவி. இவ்வளவுங்களை நம்பிதான் நம்ம பொழப்புன்னு எழுதி வச்சிருக்கே. எல்லாம் எத்தால எழுத்து. வள்ளியம்மா, உனக்கு என்னடியாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசுறது உங்களுக்கு வலிக்குதுன்னா கேட்காதீங்க. ஆனா சொல்ல வேண்டியது என் கடமை. பொண்ண பாவத்துக்கு தான் இப்படி தாலி அறுத்துட்டு உட்கார்ந்துருக்கோன்னு உங்க அண்ணியும் சரி ஸ்னேகாவும் சரி நினைச்சு பாக்குறதாவே எனக்கு தெரியல. இவங்களை சமாளிக்கவே இத்தனை பாடுபட வேண்டியதா இருக்கே. வேண்டாத தலைவலி மாதிரி உங்க தம்பி வேற குறுக்கால பூந்திருக்கான். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுங்க, சொல்லிட்டேன். புத்தியோட பொழைச்சுக்கோங்க. இல்லனா 2 பேரும் பரதேசம் தான் போகணும். பார்வதி, அக்கா மெதுவா வாங்க. என்னக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேனா? டூர் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எங்கெங்க போனேன், என்னென்ன செஞ்சேன், இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே எனக்கு விஷயம் தெரிஞ்சுது. பார்வதி, நினைக்கிற பைத்தியமா பிடிச்சிருக்கு. காயத்ரிக்கு என்ன குறை? எதுக்கு இப்படி அவசர அவசரமா 2 புள்ளைய பெத்த மாப்பிள்ளை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்? நானா உன்னை தேடி பிடிச்சு அவளுக்கு கட்டி வைக்கல. அவளுக்கு கடவுளா பார்த்து அமைச்சு கொடுத்த வாழ்க்கை இது. ஆமா, கடவுளுக்கு வேற வேலை வெட்டியே இல்ல பாரு. மகாலட்சுமி மாதிரி உண்டு நின்ற பெண்ணு. அவளுக்கு எந்த இது ஒரு ஜீவிதம் கடவுள் கொடுக்கணும்? அப்படி சொல்லாதீங்கக்கா. புரோக்கர் பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட கல்யாணம் நின்று போய் நான் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு விழுந்தப்ப என்னை காப்பாத்துறதுக்கு எந்த கடவுளும் வரல. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்கன்னு நான் நம்பின எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு தான் நின்னாங்க. நகையை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தவர் தான் என் பொண்ணுக்கு வாழ்க்கையும் கொடுத்து என்னையும் பழைக்க வச்சாரு. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத பார்வதி. எனக்கு ஒன்னும் சரியா படல. அவர் யாரு என்ன ஏதுன்னு சரியா விசாரிக்காம அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுது. பொண்ணுங்களுக்கு ஜீவிதம் கொடுக்கறதும் அவரோட வேலையா இருந்தா நீ என்ன பண்ணுவே? தப்பா நினைச்சுக்காதே, ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். நல்ல மனசுங்கிறேன், உயிரை காப்பாத்தினவருங்கிறேன், 2 குட்டிகளை பெத்தவருங்கிறேன். நாளைக்கு உன்ன மாதிரி இன்னொருத்தி நெஞ்ச பிடிச்சு விழுந்தான்னு வையே, அவ பொண்ணுக்கும் வாழ்க்கை கொடுத்துன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? என்னக்கா பேசுறீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லல பார்வதி. அந்தால ஏற்கனவே கல்யாணமாயி 2 பிள்ளைய பெற்றிருக்காரு. பொண்டாட்டி இருக்காளா, சத்து போயிட்டாளா, எந்த ஏதன்னு விசாரிச்சியா? ஒருவேளை டைவர்ஸ் கிவேஸ் ஆயிருக்குமோ?
அப்படி டைவர்ஸே ஆனாலும் எவ்வளவு 2 பொம்பளை குட்டிகளை புருஷன் கை தூக்கி கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஆம்பளைங்க வளர்க்குற வயசு அந்த பிள்ளைங்களுக்கு கோர்ட்டில் கூட ஒத்துக்க மாட்டாங்க. உன் பொண்ணை வீட்டுல பாத்துட்டு தான் வர. என்னமோ தானே பெத்து வளர்த்த குழந்தை மாதிரி அப்படி கொஞ்சிட்டு இருக்கா. வயிற்றுச்சலா இருக்கு பார்வதி. இத பாரு, புருஷனோட குறைச்சு கூட சந்தோஷம் இல்லாம தாலியை கெட்டிக்கிட்டது ஆயா வேலை பாக்கதாங்கிற மாதிரி இருக்கு இந்த பழப்பு. என்ன பண்ண சொல்றீங்கக்கா? அவ தலையெழுத்து இப்படின்னு ஆயிப்போச்சு. அந்த நேரத்துல எனக்கும் ஆறுதலா தான் இருந்துச்சு. ஆனா நாளைக்கு என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் நினைக்கும் போது அடி வயிறே கலங்குது. அது சரி, முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்தோ இல்லையோ? ஏன் அழுற? நல்ல போல நடந்தோ இல்லையோ? எல்லா ராத்திரியும் மாதிரிதான் அவளுக்கு அந்த ராத்திரியும் போயிருக்கு. ഞാൻ നനച്ചത് ശരിയാ പോச்சு. ഇത പാரு, ഉൻ മാപ്പിള നല്ലവരാ കെട്ടവരാന്ന് എനിക്ക് അറിയില്ല. ഞാൻ ആളെ പാത്തതും കൂടെ ഇല്ല. ആന ഒന്ന് மட்டும் நிச்சயமா தெரியுது. ഉൻ പൊണ്ണുക്ക് വാഴക്ക കൊടുത്ത് തന്നോட കുട്ടികൾക്ക് ഓസിയിൽ ഒരു അമ്മയെ ഏർപ്പാട് ചെയ്തിരിക്കുന്നതേ തവരെ നീ നനയ്க்கிற மாதிரி பெரிய தியாகிയൊന്നും கிடையாது. கல்யாணம் முடிஞ்சப்ப எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா நானே அப்படியெல்லாம் தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டேன். மனசு அடக்கி நாசமா போனே. என்ன பொம்பளை நீ? இத பாரு, நான் சொல்றத கேளு. நடந்து போயதை பற்றி പറഞ്ഞ് പ്രയോജനമില്ല. முதல்ல உன் பொண்ணு ஒரு குழந்தையை பெத்துக்கணும். அதுக்கு ஏற்பாடு செய்ய. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு அசடு மாதிரி கேட்காதே. இந்த குழந்தையோட இருக்கிற வரைக்கும் உன் மாப்பிள உன் பொண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உன் பொண்ணுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தாதான் அவ வாழ்க்கை உறுதியாகும். எவ்வளவு பெத்த குழந்தை இப்படி கொஞ்சிட்டு இருந்தானா ஆயுசுக்கு அவளுக்கு ஆயா வேலை ஆയിരിക്കും. ஏதோ சொல்லணும் தோணிச்சு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் பாடு, உன் பொண்ணு பாடு, உன் மாப்பிள பாடு. சரி பார்வதி, நான் வரட்டே. சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? இப்ப நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவேனா, அதுக்கு பதிலா நீங்க 4 வாய் சாம்பார் சாதம் சாப்பிடுவீங்களா? டீல் ஓகேவா? சாப்பிடு செல்லம்மா. பசி சோர்வை கொடுக்கும், சோர்வு துக்கத்தை கொடுக்கும், கோபத்தை கொடுக்கும். எல்லாமே தப்பு தப்பா தெரியும், எரிச்சல் வரும். அது உன் உடம்பையும் மனசையும் பாதிக்கும். மனுஷனால எத்தனை நாள் சாப்பிடாம இருக்க முடியும்னு நினைக்கிற? பட்னி கிடக்கிறது எதுக்குமே தீர்வு இல்லம்மா. வாழ்க்கையில எதுக்காகவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஜனங்க எல்லா கவலையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஆசிரமத்தையே உருவாக்கின. மனுஷனுக்கு நிம்மதி எங்க ஆரம்பமாகுது தெரியுமா? சாப்பாட்டுல தான். வயிறு நிறைஞ்சாதான் வாழ்க்கையும் நிறையும்மா. ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கிடைக்கலங்கிறது அவனுடைய துரதிருஷ்டம். சாப்பாடு இருந்தும் வேண்டான்னு சொல்றது பாவம். அந்த பாவத்தை நீ செய்யாதம்மா. ஆமா, சாப்பாட்டை வீணாக்க கூடாது. சாப்பிட இஷ்டம் இல்லனா நாய்க்கு போடலாம், பசுமாட்டுக்கு போடலாம், காக்காய்க்கு போடலாம். இல்லனா பசியோட இருக்கவங்க யாருக்கு வேணா கொடுக்கலான்னு குரு சொல்லிருக்காரு. ஏன்னு கேளுங்க. நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லிதான் தீருவேன். ஒரு அரிசி சோறா மாறுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? அது விளையிறப்ப பூச்சி அரிக்காம இருக்கணும். அதுக்கப்புறம் அறுவடை நடக்கிறப்ப வயல்ல உதிர்ந்துடாம இருக்கணும். அப்படியும் தப்பிச்சு வந்துருச்சுன்னா உம்மி பிரிக்கிறப்ப வீணாகாம இருக்கணும். அப்புறம் மூட்டை மூட்டையா கட்டி வைப்பாங்கல்ல, அப்ப கூட அரிசி மிஸ் ஆகலாம். இவ்ளோ பாடுபட்டு நமக்காக வர அரிசியை தான்
நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். அத போய் யாராவது வேஸ்ட் பண்ணுவாங்களா? சொல்லுங்க, வேஸ்ட் பண்ணுவாங்களா? வெயிட் வெயிட் வெயிட், இதுக்கெல்லாம் காப்பிரைட் நான் இல்ல, குரு சொன்ன மேட்டர் தான். அப்பப்ப இது மாதிரி ஏதாவது சென்டிமெண்டா சொல்லி என்ன கவுத்துருவாரு. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீங்க சைலண்டா இருக்கீங்க. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிட போறீங்களா இல்லையா? அது இங்கே இருங்க, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன்.